நம்ம நாட்டில் வந்து பசு அந்த ஒரு மிருகத்துக்கு மட்டும்தான் மரியாதை. அதை வந்து யாரும் சாப்பிடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அது வந்து உங்களால் பராமரிக்க முடியலன்னா கோசோலையில் கொண்டு போய் விடணும். இங்கே பாருங்கள், அந்த யானை பாவம், அதாட்டி நடக்க முடியல, ஒரு கால் ஏதோ பிரச்சனையாக இருக்குது. அதை மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிப்போம், விலங்கு மருத்துவர்கள்ட்ட கொண்டு போய் அதை வச்சு எவ்வளோ காசு சம்பாதிக்கிறானுங்க இந்த நாய்ங்க. பாருங்கள், பாவம், அது அப்படியே கண்லேருந்து கண்ணீர் வருது பாருங்கள். ஏண்டா கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லையா உங்களுக்கெல்லாம்? அப்படி இந்த யானையை வச்சு, இந்த நொண்டி யானையை வச்சு நீ வந்து காசு சம்பாதிக்கணுமா? எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள். எனக்கு அப்படியே மனசு அப்படியே பதப்பதைக்குது அந்த யானை படுற கஷ்டத்தை பார்த்து. இதே மாதிரி ஒவ்வொரு கோயில்கள்லேயும் நிறையா நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த அதே மாதிரி தர்காக்களில் வந்து அதாவது இஸ்லாத்துக்கும் யானைக்கும் சம்மந்தமே கிடையாது. யானைப்படை வந்து அங்கே காபாவை அதாவது இடிக்க வந்தப்போ இறைவனால் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. சவுதி அரேபியா ஃபுல்லாக நீங்கள் தேடினாலும் யானைகள் இருக்காது. ஏன்னா யானைகள் வந்து அதிகம் இருக்கிறது வந்து எங்கே, அதாவது காடுகளில் தான் அதிகமாக இருக்கும். இது வந்து பாலைவன பிரதேசம். சவுதி அரேபியா, துபாய், ஷார்ஜா இந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பாலைவன பிரதேசத்தில் யானைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போ வந்து ஜூவில் கொண்டு வந்து வச்சுருக்கிறான், வெளிநாட்டுகள்லேருந்து கொண்டு வந்து வச்சு. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் தர்காக்களில் வந்து சில யானைகளை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இஸ்லாத்துக்கும் அந்த தர்காக்கும் எப்படி சம்மந்தம் இல்லையோ அதே போல் இஸ்லாத்துக்கும் இந்த யானைக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி இந்த கோயில்களில் இது இங்கே நம்ம தமிழ்நாட்டோட கம்மியாக இருக்குது. கேரள கோயில்களில் நிறைய கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணோம், அது வந்து தன்னுடைய இணையோடு சேர்ந்து சந்தோஷமாக காடுகளில் உழவிக்கிட்டு இருக்கிறது தான். யானையை கூப்பிட்டு வந்து வச்சு நீ எவ்வளோ தான் சாப்பாடு கொடுத்தாலும் சரி, உருட்டி கொடுத்தாலும் சரி, அதுக்குன்னு இயற்கை உபாதைகள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் கிடைக்காம போகிற டயத்தில் அதுக்கு மதம் பிடிக்குது. மதம் பிடிச்சி என்ன பண்ணுது, இத்தனை வருஷம் பழக்கப்படுத்தின அந்த பாகனையை போட்டு இழுத்து போட்டு 4 சாத்தி அவனை கொன்னுடுது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விலங்குகளை வந்து கொடுமைப்படுத்தாதீங்க. மனிதர்களுக்கு சாப்பிட்றதுக்காக அறுக்கப்படுற விலங்குகள் வேறு. இது மாதிரி வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்காக பண்ணுற கூத்து இருக்குதே, இதை நிறுத்திக்கிங்க. அரசாங்கமோ இது மாதிரியாக கொடுமைப்படுத்துகிறவங்களை கொண்டு வந்து சிறையில் அடைக்கணும். முதல்ல 4 பேரை சிறையில் அடைச்சா எல்லாம் சரியாயிடும்.